என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம், ஒன்னும் தப்பில்ல. நல்ல உண்மையிலுமே ஏன் கைதட்டல் கேட்கிறாங்கன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களில் இருந்து வழிகின்ற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி, உண்மையிலுமே என்னை அழகுப்பட்டி, அற்புதப்பட்டி, சிறந்த பட்டி, சிங்காரப்பட்டி என்று எத்தனையோ பட்டிகளில் பேசி இருந்தாலும் தம்மநாயக்கன் பட்டியில் பேசுவது போல வாழ்நாளில் பெருமை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கலை உணர்வும் ரசிப்புணர்வும் மிகுந்திருக்கிற அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் நன்றிகளை சொல்லி, நடுவர்களே ஒரு சின்ன வரலாற்று செய்தியை சொல்லிட்டு நேரடியா வந்தார். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு முறை ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் போட்ட போது உண்மையிலுமே நடந்த சம்பவம் நம்முடைய வரலாற்று குறிப்புல இருக்கு. அப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, திடீரென்று இந்தியாவில், நான் சொல்றது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லப்பட்ட செய்தி, திடீரென்று இந்தியாவுக்குள்ள அந்நியர்களின் தாக்குதல் நடந்தா என்ன பண்றது, தமிழ்நாட்டிலிருந்து யார் பாதுகாப்புக்கு வருவாங்கன்னு கேட்டபோது, எத்தனை அந்நியர்கள் இருந்தாலும் எங்கள் தமிழகத்தில் வன்னியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாதுகாப்பார்கள்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெருமைக்குரிய வீரத்தை உடலிலும் ஈரத்தை மனதிலும் வைத்திருக்கிற அன்பு சொந்தங்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கு மீண்டும் என் பணிந்த வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே நல்லா சொன்னாங்க. ஆமா, நிறைய பேசினாங்க. ஆனா உங்களை பத்தி ஒரு வார்த்தை பெருமையா பேசினாங்களே இல்லையப்பா? ஒரு வார்த்தை. இப்ப நான் சொல்றேன், தம்மநாயக்கம்பட்டியில உங்க பெருமையை நம்ம சொந்தங்களுக்கு முன்னால சொல்றேன். கைதட்டல் எப்படி பறக்குதுன்னு பாருங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமையை நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னைய பத்தி சொல்றதுக்கு அனுமதியா உங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டே உங்க முன்னாடி சொல்றேன். வாங்காம தானே எல்லாம் சொல்றேன். என்ன நான் வாங்கிட்டே சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அண்ணனை பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க. யார் இவர் அப்படின்னா, தேவகோட்டை மகாராஜா அண்ணா. யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? நடுவர் அவர்களே, இங்க மக்கள் எவ்வளவு ஆர்வமா உட்கார்ந்து இருக்காங்க. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, விஜய் டிவியினுடைய கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. சன் டிவியில அசத்த போவது யாருன்னு பார்த்திருப்பீங்க. காமெடி ஜங்ஷன் எத்தனையோ நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நீங்க பார்த்திருக்கலாம். நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் எல்லாம் வெளிவரக்கூடிய நகைச்சுவைகள் யார் யாரோ சொல்ற மாதிரி பார்த்திருப்பீங்க. சொல்லுகிற நகைச்சுவைகள் வேண்டுமானால் யார் யாரோ சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் சொல்லப்படுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா, அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா நன்றிப்பா. கைதட்டல் இப்படி வருது. டிவில ஜோக்கு சொல்றதுக்கு 500 ரூபாய் தருவானுங்க. நான் சொல்லிட்டு வந்துருவேன். என் ஜோக்க சொல்லி அவன் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு. நான் தெருவா பைதூக்கிட்டு பஸ்ல தான் சுத்துறேன். அவன் எல்லாம் கவலையே படாதீங்க. பழைய படத்துல உங்களுக்காகவே ஒரு டைலாக் வச்சிருக்காங்க. என்னப்பா? பழைய படத்துல ஒரு டைலாக் வரும், அதுதான் உங்களுக்கு பொருந்தும். என்ன தெரியுங்களா? உங்களை நம்பாமல் கெட்டவர்கள் பலருண்டு, நம்பி கெட்டவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா நல்ல கைதட்டல் கொடுங்க. இப்படி சொல்றேனே, மகிழ்ச்சியான இடத்துல எல்லாம் தேவகோட்டை மகாராஜா நீங்க இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. விட மாட்டாங்க. மகிழ்ச்சியான இடத்துல எல்லாம் நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது. ஆனா தேவகோட்டை மகாராஜன் தலைமையில நிகழ்ச்சி எங்க நடந்தாலும் அங்க மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா எல்லார் முகத்திலும் அவ்வளவு சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு கேள்வியோட தொடங்கட்டுமா? வாழ்க்கையில சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சரியா புரியல. வாழ்க்கை தம்பி கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் கெயின் பண்ணு. சூப்பர். பழைய மாதிரி இல்ல, ஷார்ப் அதிகமான மாதிரி இருக்கு. அண்ணே, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சாகணும். சாகணுமா? நான் உண்மையா சொல்றேன், சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணுங்கிற அவசியம் இல்ல. தம்மநாயக்கன்பட்டி மாதிரியான கிராம பகுதியில நம்ம மக்களோட மக்களா உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை ரசிக்கிறது தாங்க வாழ்க்கையில உண்மையான சொர்க்கம்னா. நல்ல கைதட்டல் கொடுங்க. இதுக்கே இசைஞானி இளையராஜா எங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு, தெரியுங்களா? எப்படி என்ன அழகா பாட்டு நல்லா கேக்குறாங்க. என்னென்ன பிரச்சனை அவங்க 3 பேருக்கும்? 3 பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. நான் கேக்குறேன், வந்ததுல இருந்து திருமணத்துக்கு பின்புதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி. நாங்களே நடந்த 4 விஷயத்த நறுக்குன்னு சொல்றேன். நான் கேக்குறேன், சின்ன வயசுல நான்லாம் எங்க அப்பாட்ட போய்
அப்பா வீட்டுக்கு எப்பப்பா விருந்தாளி வருவாங்கன்னு கேட்டேன். ஓஹோ. எங்க அப்பா சொன்னாருன்னே, கண்ணு காக்கா கத்துனா வருவாங்கன்னாரு. கண்ணு கொஞ்சம் அமைதியா. காப்பி எப்ப ஆரம்பிச்சு விட்டிய? மேடையோட நிறுத்துவாங்கன்னு நினைச்சேன். வீட்டுக்கு எப்பப்பா விருந்தாளி வருவாங்கன்னு கேட்டா எங்க அப்பா சொன்னார், கண்ணு காக்கா கத்துனா வருவாங்கடான்னாரு. எப்பப்பா போவாங்கன்னு, உங்க அம்மா கத்துனா போயிருவாங்கடான்னாரு. நான் கேட்கிறேன், வந்த விருந்தாளிகளை நல்ல வார்த்தை கேட்கிறாங்களா? நான் கேட்கிறேன், உண்மை என்ன? நான் இது சொல்றது உண்மைன்னா தயவு செய்து கைதட்டுங்க. நம்ம வீட்டு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா மட்டமான சோறு. இதே அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வரட்டும், மட்டனோட சோறு போட்டு கொண்டாடுறீங்களே, இந்த நாட்டுல நடக்குதா இல்லையா? நான் கேட்கிறேன். நல்லா கேளுப்பா. ஒருத்தன் சாமியார்ட்ட போனா, நல்ல சாமியார் இவன் போய் கேட்டா, சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்கண்ணா. என்னடான்னாரு, என் பொண்டாட்டி வானா வரணும், போனா போனோம், உட்காருனா உட்காரணும், நில்லுனா நிக்கணும்னா. சாமியார் சொன்னாரு, வரத்தை கேட்க சொன்னா வாழ்க்கையவே கேட்கறே முடியாதுன்னா. அப்படி எல்லாம் பண்ண முடியாது சாமி, உண்டி எல்லாம் 5000 ரூபாய் போடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கண்ணா. 5 லட்சம் போட்டாலும் முடியாதுன்னாரு. ஏன் சாமின்னா, அது முடியாம தாண்டா நான் சாமியாரா வந்து உட்கார்ந்துருக்கேன், ஏன்டா ஆரம்பிச்சதுக்கே கூட்டு போறேன்னா. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல அழகா கண்ணதாசன் சொன்னாங்க, பெண்டாட்டி சுல்லெரும்பு, பிள்ளைகள் சுல்லானி, சுல்லானிக்கும் சுல்லெரும்புக்கு மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கண்ணதாசன் கேட்டானே. கண்ணதாசன் ஒரு காலத்துல எப்படி பாடுனா, மனைவியை பார்த்து பாடின அதே கண்ணதாசன் எப்படி ஒரு காலத்துல மனைவியை பார்த்து எவ்வளவு ரசிச்சு பாடினா தெரியுங்களா? 1000 மலர். அதே கண்ணதாசன் மனைவியால பிரச்சனையா என்ன பாடினாரு தெரியுமானே? அதே தான் சொன்னாரு கண்ணதாசன். என்னடா வாழ்க்கை, பெண்டாட்டி ஒரே வார்த்தை சொல்ற நடுவர்களே, வாரியார் தான் சொன்னாரு, ஆறி போன காப்பியும் அன்பில்லாத மனைவியும் ஒண்ணுன்னு சொன்னாரு நடுவர் அவர்களே. ரெண்டுமே வாழ்க்கையில கசப்பத்தான் கொடுக்கும். அதுக்குதான் கண்ணதாசன் பாட்டு கொடுத்தான். எனது கைகள் நல்லா நான் கேக்குறேனே, நல்லா சொன்னாங்க. எங்களை மாதிரி பிள்ளைகளை வளர்க்க முடியுமான்னு கேட்டாங்களே. இவங்க பிள்ளைங்க வளர்க்கிற லட்சணம் நமக்கு தெரியாது. ஒரு அம்மா குழந்தைக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லி வளர்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா. உண்மையா சொல்றேன், நீங்க எல்லாம் எவ்வளவு அழகா தாய்மார்கள் குழந்தைகளோட உட்கார்ந்து இருக்காங்க. மகாராஜன் தலைமையில நடக்கிற நிகழ்ச்சியில நகைச்சுவையும் இருக்கும், வாழ்க்கைக்கேற்ற சிந்தனைகளும் இருக்கும்ங்கிற நம்பிக்கையில் உட்கார்ந்து இருக்காங்கல்ல. நான் கேக்குறேன், ஒரு அம்மா குழந்தை என்ன வார்த்தை சொல்லி வளர்க்கறாங்க தெரியுமா? அண்ணே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுல உங்க மனைவி, எங்க அண்ணிக்கும் எங்க அண்ணன் உங்களுக்கும் இடையில சண்டை வந்திருக்கா? உங்க மனைவிக்கும் உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா, வரலையா? இல்ல சண்டை தான் வராம போயிருமா? உங்க வாயை கழுவுங்கடா. ஒரு எதிர்பார்ப்பு அண்ணே. அப்படி வரும்போது நான் கேக்குறேங்க, வந்திருக்க அண்ணே, எப்படி நான் சமாளிப்பீங்க சண்டைய? எனக்கு ஒண்ணும் புரியலையேப்பா. நடுவர் அவர்களே, மனைவியை எப்படி சண்டை வரும்போது சமாளிப்பீங்க? சரி, இப்ப நான் கேக்குறேன், உங்க அம்மாவுக்கும் உங்க மனைவிக்கும் சண்டைன்னு வைங்க, நீங்க யாரு பக்கம்? நான் வேலைக்காரி பக்கம். வேலைக்காரி பக்கமா? இந்த மாதிரி அகலமா இருக்கும், என்னை மறைச்சுக்கிறோம். அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அது கொஞ்சம் அகலமா தான் இருக்கும். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, ஒரு வார்த்தையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாங்க. ஆனா மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் சர்வதேச பிரச்சனையா இருக்கா இல்லையான்னு நான் கேட்கிறேன். நல்ல வார்த்தைகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை வராத குடும்பம் எங்காவது இருக்கானே? சத்தியமா சொல்றேங்க. அப்படி சண்டை வரும்போது தம்மநாய்க்கு மட்டும் சொல்றேன், குழந்தைகள் வீட்டில் அருகில் இல்லாத போது தயவு செய்து சண்டை போடுங்க, ஏதாவது வார்த்தைகளை பேசிக்கங்க. ஏன் தெரியுங்களா? நாம பேசுறத அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் நடந்துச்சு. ஒரு வீட்டுல அம்மா அப்பாவை திட்டுறாங்க, அப்பா அம்மாவை திட்டுறாங்க, மாறி மாறி திட்டுகிற, ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டா, ஏ முண்டா. பையன் கேட்டா, அம்மா நான் யாருமா, நீ சும்மா குட்டிச்சாத்தான்ச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சது, சண்டை ஓஞ்சது. பையன் அம்மாட்ட போய் கேட்டான், அம்மா பேய்னா என்ன, பிசாசுனா என்ன, தண்டம்னா என்ன, முண்டம்னா என்னன்னா? அம்மா சொன்னா பாருங்க வார்த்தை, பேய். உங்க அப்பா தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரழிகிற மாதிரி நான் தான் பிசாசு. தண்டம், உங்க அப்பனோட சொந்தக்காரன் பூரா தண்டம், முண்டம். நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபா எல்லாம் முண்டம். போ. ஒரு வாரம் ஆச்சுன்னு, ஒரே ஒரு வாரம் தான். என்ன தெரியுங்களா? அவங்க அப்பனோட அண்ணன் வந்தார், இந்த பயலோட பெரியப்பா. எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மா சொன்னாம் பாருங்க. பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்துல உட்காருன்னு சொன்னா, தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய பெண்குல தெய்வங்களே, உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். பசங்கங்கிற படத்துல சூர்யா சார் ஒரு டயலாக் சொல்லுவார், என்ன தெரியுங்களா? குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னா நல்ல வார்த்தைகளை சொல்லணும்லனே. அதனாலதான் இவங்களுக்காகவே அந்த காலத்துல கொடுத்தாங்க, ஒரு குழந்தையோட எதிர்காலம் அம்மாட்ட தான் இருக்குன்னு. அதை உணர்ந்திருக்காங்களா?
எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மன்னிப்பி. கேக்குறேங்க, இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி என்ன அழகு. நான் கேட்கிறேன் நடுவுல ரெண்டு செய்தி, ரெண்டு செய்தி பளிச்சுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு வாழ்க்கையில முதியோர் இல்லம்னு ஒரு விஷயம் வந்தது இல்லைன்னா, அது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துச்சா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வந்துச்சு. ஆமா. நான் கேட்கிறேன், வாழ்க்கையில இவங்க உள்ள வந்த உடனே இன்னைக்கு எல்லாம் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கைமா உனக்கு வேணும், எப்படிப்பட்ட வீட்டுக்குமா நீ வாக்கப்பட போறேன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமானே? நான் வாக்கப்பட்டு போற வீட்டுல இழுத்து அரைக்க அம்மியும் இருக்க கூடாது, மாப்பிள பயலுக்கு மம்மியும் இருக்க கூடாதுங்கறால இந்த வீடு விளங்குமா? நான் கேட்கிறேன். எப்படி விளங்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையா சொல்றேன், மேலக்கார் ஒரு நட வாசிப்பார் பாத்திருக்கீங்களா? டும் டக்க 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 துங்கற. அது ஏதோ மாப்பிளைய அழைச்சிட்டு வர்றதுன்னு நினைக்காதீங்க. அப்புறம் அது மாப்பிளைக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை. நீங்க வேணா அந்த சத்தத்தை மறுபடியும் கேட்டு பாருங்க. அண்ணே அடிக்கணும். இந்த தவுள் கர்நாடக அண்ணே அடிக்கணும். இப்ப நல்லா கேளுங்க, அது ஏதோ மாப்பிளைக்கு வரவேற்புன்னு நினைக்காதீங்க. மாப்பிளைக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை. ஓடி போடா 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 ஓடி. அந்த நேரம் கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல அது ஏதோ மங்கள வாத்தியம் நினைக்காதீங்க. மாப்பிளைக்கு சொல்ற மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா. அந்த நேரத்துல ஐயர் ஒண்ணு சொல்லுவார் பாத்திருக்கீங்களா? என்ன? மாப்பிள்ளை நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுங்க. இவங்க ஏன் சாமி, அதோட உனக்கு நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுறான்னு அர்த்தம். இப்படித்தான் எனக்கு கல்யாணத்தப்ப எங்க ஊர் பக்கம்லாம் மாப்பிள்ளை அழைப்புல பேப்பர் வெடி ஃபேமஸ். சரிண்ணே. மாப்பிள்ளை அழைச்சுக்கிட்டு வராங்க, பேப்பர் வெடி வச்சாங்க. ஒரு சவுண்ட் பின்னாடி திரும்பி சிரிச்சேன். என் பக்கத்துல இருக்கவன் சொன்னா, வைக்கிற வெடியே உனக்கு தாண்டா அப்படி வைக்கிறேன். 23 வருஷம் ஆச்சு அந்த வெடி நம்மளுக்கு தான் வச்சான்னு தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர்ண்ணே. நான் கேக்குறேனே, இது என்ன மாசம் நடக்குது தமிழ் மாதத்துல? இது என்ன மாசம்? இது முதல் மாதம் தை. கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம். நான் கேக்குறேங்க, சத்தியமா சொல்றேன், வருடத்துல எந்த நாள் நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் வருவேன்னே. ஆனா அந்த கார்த்திகை மாதம் மட்டும் அண்ணே இருங்கண்ணே நான் பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லுவேன் உங்ககிட்ட. நான் கேக்குறேன், என்ன காரணம்னா நடுவர் அவர்களே, உங்கள் ஆசிகளோடு எப்பவுமே இதுவரைக்கும் ஒரு 14 ஆண்டுகளாக அந்த சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனை போய் பாக்குறது தான் என்னோட வழக்கம். உண்மையிலுமே எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுவேன். ஆனா இப்ப இந்த வருஷம் எங்க அண்ணன்ட்ட கேட்டேன், எப்ப 2 பேருமே தான் போவோம், எப்ப மாலை போடலாம், கால் மண்டலமா கால் மண்டலமா அரை மண்டலமா முழு மண்டலமான்னு கேட்டேன். எங்க அண்ணன் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு. பயந்துட்டாரு. பயந்துனா அப்படிதான் நினைச்சு கேட்டேன். ஏப்பா ஐயப்ப மேல என்ன கோபம், ஏன் வேண்டாங்கிறேன்னா, இல்ல வேண்டான்னா விடு. நான் சொன்னேன், அப்படி எல்லாம் சொல்லாத. அந்த கார்த்திகை மாசம் முதல் தேதி மாலை போட்டு அந்த ஐயப்பனை பார்த்து ஒரு பஜனை பண்ண எவ்வளவு நல்லா இருக்குமான்னு ஒரு வரி பாடி. நல்லா இருந்துச்சானே? நான் கேக்குறேன், எங்கிட்ட எங்க என்ன சொன்னா, ஐயப்ப மேல எல்லாம் கோவம் இல்லடா, இந்த 12 நாள் 24 நாள் 48 நாள்லாம் வேண்டாம், 365 நாளும் மாலை போடலாம்னா. அவ்வளவு பக்தியாடா? அப்படிதான் கேட்டேன். இல்லப்பா, மாலை போட்டாதான்ப்பா வீட்டுல மரியாதையே வருதுன்னா. எல்லாம் அப்படி சிரிக்கிறாங்க. நீங்க ஏதோ சாதாரணமான மரியாதை நினைக்காதீங்கன்னு, ஏதோ வாங்க சாமி போங்க சாமி நினைக்காதீங்க நடுவர் அவர்களே. சாமியோ சாமி. மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தானே கேட்டாரு. ஒரு கப் காஃபி, ஒரு கப் காஃபி, அவ்வளவுதான் கேட்டாங்க. எங்க அண்ணி சொன்ன பதில் அப்படியே தம்மநாயக்கம்பட்டி சொந்தங்கள்கிட்ட சொல்றேன். எங்க அண்ணனை பார்த்து, வாங்க சாமி, காபி சாமி குடிக்கிறீங்களா சாமி? காப்பி சாமியில சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி. ஆறி போன காப்பி சாமிய குண்டா சாமியில ஊத்தி சாமி, குண்டா சாமிய கேஸ் அடுப்பு சாமி மேல வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமிய ஓப்பன் சாமி பண்ணி சாமி, சிம் சாமியில வச்சு சாமி, லைட்ரு சாமியில டொப்பு சாமின்னு 10 சாமி வச்சு சாமி, சூடு சாமி பண்ணி சாமி, டம்ளர் சாமியில ஊத்தி சாமி, ஸ்டூல் சாமியில வச்சனா சாமி, நீங்க கை சாமியில சுற்றாம சாமி, நாக்கு சாமியில பற்றாம சாமி, டமக் சாமி மெல்ல குடிச்சுட்டு சாமி, எச்சி டம்ளர் சாமிய சலதாரி சாமியில போட்டுருங்க சாமி, கொலா சாமிய திறந்து சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, சபீனா சாமியை தொட்டு சாமி, வச்சு சாமி, வேலைக்கு சாமி, வெயில்ல வைக்கிற சாமியே சரணம் ஐயப்பா. குடும்பம்டா 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 குடும்பம். மலைக்கு போயிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தீங்களா? என்னது பிரசாதம்? அரவண பாயாசம் வாங்கிட்டு வந்தோம்னே. உண்மையா
மலைக்கு போயிட்டு வந்தாச்சு, மலையை கழட்டியாச்சு, ஒரு வேலை விஷயமா அண்ணனை பார்க்கலான்னு வீட்டுக்கு போறேன். அண்ணன் இல்ல. அண்ணிட்டு கேட்டேன், அண்ணி அண்ணன் எங்க? சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னப்பா? அது எங்க தெரியுதோ. பாச்சாடா போல. கேட்கிற நடுவர் அவர்களே, மலைக்கு மாலை போட்டிருக்கும் போது எல்லாம் சாமியாச்சு, மலையேறி பிறந்து மலை இறங்கின பிறகு வீட்டு மரியாதையே மலை இறங்கி போச்சு அப்படின்னு சொன்னா இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கானே? நான் எப்படி இருக்கும் மகிழ்ச்சியா? நடுவர் அவர்களை நிறைவா இப்படி ஒரு சொல்லி நான் நிறைவு பண்றேன். வாழ்க்கையில எல்லாமே எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்ததுன்னு சொன்னாங்களே, ஒரே ஒன்று சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலனே அப்பா அம்மாவுக்கு தெரியாம காசு கொடுத்துருப்பாங்க, வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கீங்களா? சந்தோஷமா இருந்ததா? அதே வார்த்தை நான் இப்ப சொன்னதெல்லாம் நினைச்சு பாத்துங்க. சின்ன வயசுல அம்மாவுக்கு தெரியாம அப்பா காசு கொடுத்திருப்பாரு, வாங்கியிருப்பீங்க. அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுத்திருப்பாங்க, வாங்கியிருப்பீங்க. ஆனா இப்போ பல லட்சங்களை சம்பாதிக்கிறேன்னு எல்லாம் மனசாட்சியோட பேசுங்க. அம்மாவுக்கு தெரியாம அப்பா பணம் கொடுத்த போது சந்தோஷமா இருந்ததுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்பாவுக்கு தெரியாம அம்மா பணம் கொடுத்த போது சந்தோஷமா இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப வளர்ந்துட்டோம், அவங்கவுங்க சம்பாதிக்கிறோம். ஆனா இப்ப கட்டுன பொண்டாட்டிக்கு தெரியாம பெத்த தாய்க்கோ தகப்பனுக்கோ ஒரு 100 ரூபாய் நோட்டு அப்படி ஒளிச்சு கொடுக்கும் போது ஒவ்வொரு மகனுடைய மனசிலும் ஒரு வலி வலிக்கும் பாருங்க. அது எப்படிப்பட்ட கொடுமை தெரியுமா நடுவர் அவர்களே? அது எப்படிப்பட்ட கொடுமையான வழி தெரியுங்களா? நான் கேக்குறேங்க. அந்த காலத்துல திருமணத்துக்கு முன்னாடி இந்த பாடலோட நிறைவு பண்றேனே, பாண்டவர் பூமின்னு ஒரு படம். அந்த பாட்டு சொல்லுவான் பாருங்க, அம்மா கையில அந்த ஒரே ஒரு கை சோறு வாங்கி சாப்பிட்டேன் அண்ணே, மனைவியின் சமையலுக்கும் அம்மா சமையலுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கானே? மனைவியின் சமையலுக்கும் அம்மா சமையலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? என்னென்ன வித்தியாசம்? நரச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், ஆத்தாடி. கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல், ஆத்தாடி ஆத்தாடி. செம்பட்ட முடி கிடந்தா ஓன் சமையல். செம்பட்ட. நான் கேக்குறேனே, தாயின் சமையலுக்கும் மனைவியின் சமையலுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே விஷயம் சொல்லட்டுமானே நடுவர் அவர்களே? எப்படி தான் இந்த குழந்தை சாப்பிடுவாங்கிறத பார்த்து பார்த்து செய்யற அம்மாவுக்கும் எப்படி போட்டாலும் இவன் திம்பாங்கிற அந்த மனைவிக்கு இடையில என்ன வித்தியாசம் தெரியுங்களா? பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் நம்ம தாய்னு சொன்னா நடுவர் அவர்களே, அந்த தாய்க்கும் நமக்குமான அந்த உறவையே பிரிக்கிறது திருமணத்துக்கு பிறகுதான். அது உண்மைதான் தம்பி. சொல்லுங்க. அம்மா சமைச்சா மூக்கு பிடிக்க சாப்பிடலாம், அது பொண்டாட்டி சமைச்சா மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். கேக்குறீங்க, அந்த அம்மாவுடைய சமையல் மாதிரி ஏதாவது வருமா நடுவர் அவர்களே? புது பொண்டாட்டிக்கும் புது பைக்குக்கு என்ன வித்தியாசம்? புது பொண்டாட்டி புது பைக், இது ரொம்ப புதுசா இருக்குனே. ரெண்டுமே சாவி கொத்து புதுசா இருக்கும், அவ்வளவுதான். சாவி கொத்து புதுசா. நான் கேக்குறேங்க, இந்த அம்மாவுடைய கையால வாங்கி சாப்பிடுற அந்த சுகம் எங்க திருமண வாழ்க்கைக்கு முன்பான வாழ்க்கையில தானே இருந்தது. அத பாண்டவர் பூமி படத்துல கொடுத்தானே. அன்னை நடுவர் அவர்களே, நினைத்து பார்த்தால் ஏக்கங்கள் மட்டுமே எஞ்சி நிற்பது திருமண வாழ்க்கைக்கு பின்பு, ஆனால் மகிழ்ச்சி எஞ்சி நிற்பது திருமண வாழ்க்கைக்கு முன்பு என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை கொடுத்த நல்லோர்களுக்கும் வாய்மொழி கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கும் என் பணிந்த நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.